இதே உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை இன்னைக்கு இருக்கிற விலை அன்னைக்கு இருந்தப்ப டீசல் விலை 48 ரூபா. இன்னைக்கு என்ன மாற்றம் வந்துருச்சு? எதுக்காக டீசல் விலை எவ்வளவு இருக்கணும்? எதுக்காக 25 ரூபா அதிகமா இருக்கணும்? அதே கச்சா எண்ணெய் அதே ரிஃபைனரிகளை பண்றீங்க, அதே செலவு தான். கச்சா எண்ணெய் விலை ஏறினா தான் உனக்கு இது ஏறணும். அப்ப கச்சா எண்ணெய் விலை அப்படியே இருக்கிறப்ப ஏன் டீசல் விலை ஏறுது? டீசல் விலை ஏறதுதான் அத்தனை விலைவாசி உயர்வுக்கு காரணம். எல்லாம் எங்க கொண்டு வைக்கிற? விவசாய தலையில கொண்டு வந்து வைக்கிற. டீசல் விலை ஏறுதுன்னு சொன்னா எல்லாரும் விலை ஏற்றிக்கலாம். ஆனா விவசாயிக்கு மட்டும் அவன் எதுக்கு விலை ஏற்ற முடியாது? ஏன்னா விலைவாசி சாப்பாட்டோட விலை ஏறி போயிடும். இப்படி எந்த ஒரு நன்மையும் சொல்லிக் கொள்ளுகின்ற வகையிலே இந்த 5 ஆண்டுகளிலே நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. இங்க அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு கால் போட்டோம்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்ப பக்கமா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு தான் கால் போடுவோம். வீட்டுக்கு கால் போட்டோம்னா அப்புறம் வீட்டு வேலையை ஆரம்பிக்கமா மாட்டமா? இப்ப கால் போட்டாச்சு, இன்னும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே ரெடி ஆகல. உண்மை, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி ஆகணும், கான்ட்ராக்டர் ஃபைனலைஸ் ஆகணும், அப்புறம் தான் கால் போட முடியும். முடிஞ்சு போச்சா? எல்லாரும் பாராட்டியாச்சு, மக்கள்லாம் சந்தோஷம், அப்படியே சேர்த்து கடவுள்கிட்ட வந்துருச்சு. எத்தனை முறைனா எங்களை ஏமாத்துவீங்க? 2011ஆம் ஆண்டு அந்த அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்திலே அறிவித்தார்கள். அன்னைக்கே அவிநாசி பூரா சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவிச்சு வச்சு விட்டான். எல்லாம் பிளக்ஸ் வச்சாச்சு. அவிநாசி அத்திக்கடவு வந்துருச்சு, திட்டம் வந்துருச்சு. எப்ப? 7 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. அப்ப இப்ப நிதி ஒதுக்கணும்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? 1800 கோடி நிதி ஒதுக்கிட்டோம்னு சொல்லி இப்ப 3 வருஷம் ஆச்சு. இன்னும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே போடல, கான்ட்ராக்டர் யாருன்னு முடிவாகல, ஆனா கால் போட்டாச்சு. இப்படிப்பட்ட தேர்தலுக்காக, அதாவது நான் ஒவ்வொரு முறையும் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பற்றி பேசுறப்ப சொல்லுவேன், தேர்தல் வாக்குறுதி திட்டமாகவே இதை வைத்திருக்காதீர்கள். ஏதாவது அடுத்த தேர்தலாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று ஓட்டு கேளுங்கள் என்று சொன்னா இந்த முறை கால் போட்டோம்னு சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க. இதான் நிலைமை. இங்கதானே வந்தீங்க, போட்டீங்கல்ல. டவர் லைன் பிரச்சனை எரியுதில்லை நெருப்பா? டவர் லைன் பிரச்சனைக்கு தமிழக முதலமைச்சர் ஏதாவது தீர்வை சொன்னாரா? இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனை தானே. ஏன் டவர் லைன் பிரச்சனையை நான் பரிசீலிக்கிறேன்னு கூட சொல்லலை? ஏன் சொல்லலை? மக்களுக்கு எதிரான, தங்களுக்கு எதெல்லாம் வசதியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட வேலைகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். கடன் மேல கடன், லட்சம் கோடி லட்சம் கோடி லட்சம் கோடி ஏறிக்கிட்டே இருக்கு. மத்திய அரசிட்ட இருந்து தமிழ்நாடு அரசுக்கு எந்த பணமும் வர்றது கிடையாது. அது நம்ம சொல்லல, தமிழ்நாடு அரசு சொல்றாங்க. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் டெல்லிக்கு போய் போய் பணம் கேட்டு பார்க்கிறாங்க. எப்ப கேட்டாலும் இந்த மந்திரியை பார்த்தேன், அந்த மந்திரியை பார்த்தேன், நிதி அமைச்சரை பார்த்தேன், நமக்கு வர வேண்டிய நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி பேட்டி கொடுத்துட்டு இதுவரைக்கும் எந்த பணமும் வரல. கடன் வாங்கி இங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில
இவங்க 2 பேரும் கூட்டணி போட்டு திரும்பவும் இதே மாதிரி வந்து என்ன நடக்க போகுது? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் அமைச்சர்களும் இன்று நடக்கின்ற ஆட்சி, மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி இடத்திலே எங்களுக்கு இந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்று ஒரு அதிகாரத்தோடு உரிமையோடு பேச முடியுமா? இவர்கள் கேட்க முடியுமா? இவர்கள் எல்லாம் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு இவருடைய பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காக, வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இவர்களை மதிப்பதே கிடையாது, எந்த மரியாதை கிடையாது. ஏன்னா இவங்களுடைய பிரச்சனைகளை வழக்குகளில் இருந்து தப்பிப்பதற்காக இவர்கள் அங்கே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப இதுல பாதிப்பா இருக்கு. இவங்களுக்கு வசதி, இவங்களுடைய வழக்குகள் இவங்க தப்பிச்சுக்குவாங்க. ஆனா அதோட பாதிப்பா இருக்கு தமிழ்நாட்டுக்கு. நமக்கு வர வேண்டிய நிதி வரல, தமிழ்நாடு கடன் வாங்கிட்டே இருக்குது. அப்ப இவங்க தப்பிக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களை அடகு வைக்கலாமா? தமிழ்நாட்டில் நம்ம உழைப்பு குறைஞ்சு போச்சா? நம்ம கடினமாக உழைத்து நம்ம வரி கட்டணும்னு சொன்னா ஜிஎஸ்டி பணம், அந்த பணமே திருப்பி வரலன்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கொடுத்த வரி பணம், நமக்கு வர வேண்டிய பங்கு இன்னும் வரல. அதை தட்டி கேட்பதற்கு கூட இவர்களுக்கு தைரியம் கிடையாது. தட்டி கேட்டா கேஸ், வழக்கு, அதை வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இவங்க டெல்லியில இருந்து நமக்கு என்ன வாங்கிடுவாங்க, என்ன கொடுக்க முடியும்? இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா தமிழ்நாடு என்ன ஆகும்?